ஹஜருல் அஸ்வத் என்றால் அதே கருத்து தெரியுமா? கருங்கல் அல்லது கருப்பு நிறக்கல். இன்று மக்காவிலே காபாவிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் கருப்பாகத்தான் இருக்கும். தார் இருக்கிறதே, தார் கரியுடைய நிறத்திலே தான் அந்த கல் இருக்கும். பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அது சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். அது இறக்கப்பட்ட நேரத்தில் ஒளி உள்ளதாக, ஒளி பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அந்த கல்லினுடைய ஒளி எந்த அளவுக்கு வெளியானதோ தெரிந்ததோ அந்த அளவுதான் இன்று ஹரம் அல் மக்கா, மக்காவினுடைய ஹரம் எல்லை என்று சொல்லப்படுகிறது. ஹரம் எல்லைக்குள் உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். தடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தாலே. அந்த கல்லிலிருந்து வீசிய ஒளி எந்த அளவுக்கு பிறந்திருந்ததோ அந்த எல்லை தான் ஹரத்தினுடைய எல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கல் சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட நேரம் ஒளி உள்ளதாக இருந்தது, வெண்மையாக இருந்தது, பாலை விட வெண்மையாக இருந்தது. உன்சிலல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா வஹுவ அபியது மினல் லபன். ஹஜருல் அஸ்வத் கல்லு சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட போது பாலை விட மென்மையாக இருந்தது. ஆதமுடைய மக்களுடைய பாவ தோஷங்கள் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கல்லை கருப்பாக்கினவர்கள் யார்? காத்தாங்குடியாக்களும் தான், இலங்கை மக்களும் தான், சவுதி மக்களும் தான், யமன் மக்களும் தான். எவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவர்கள் அனைவருமே அதை தொட்டு அல்லது தொடாவிட்டாலும் அதை சுட்டி காட்டி கையை முத்தமிட்டார்களே, அவர்கள் அனைவருமே அந்த கல்லை கருப்பாக்கி விட்டார்கள் என்பது அர்த்தம். அந்த கல் போன்றதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்த நேரத்தில் மனிதனுடைய உள்ளம் கல்பு இருந்தது. பாலை விட வன்மையாக இருந்தது. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அந்த கல்லு கருப்பாகியது போல் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் உண்மையான உள்ளம், உண்மையான கல்பு கருப்படைந்து விட்டது. இதா அஸ்னபல் அப்து தன்பன் வகஅ ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதாஉ. நீங்களோ நானோ யாரோ எவராயினும் ஒரு பாவத்தை செய்தால் வெண்மையான எங்களுடைய கல்பு, எங்களுடைய உள்ளம், அதில் ஒரு நுக்தா, ஒரு டொட் விழும். கருப்பு நிறத்தில் ஒரு டொட் விழும், ஒரு புள்ளி விழும். இவ்வாறு ஒருவன் பாவத்தை செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு புள்ளியாக விழுந்து அந்த உள்ளம் கருப்பாகிவிடுமே. ஆனால் அந்த உள்ளத்தில் பிரகாசத்தை எதிர்பார்க்க முடியாது. அது இருண்ட உள்ளம், இருண்ட பிரதேசமாக ஆகிவிடும். இருண்ட பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை, இருண்ட அறையில் இருக்கின்ற ஒரு பொருளை காண முடியாதது போல் அந்த உள்ளத்தில் இருக்கின்றதை யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்கிறார், மா வஸஅனி அர்தி வலா ஸமாஇ வலாக்கின் வஸஅனி கல்பு அப்தில் முஃமின். நான் இருப்பதற்கு, நான் குடியிருப்பதற்கு என்னுடைய பூமியையும் பார்த்தேன், பரந்த பூமியை பார்த்தேன், பரந்த வானத்தையும் பார்த்தேன். அவை குடியிருப்பதற்கு பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விசுவாசியினுடைய உள்ளம், அவனுடைய கல்பு நான் குடியிருப்பதற்கு விசாலமான இடமாக எனக்கு தெரிகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லி இருக்கிறான். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய கல்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஐங்காலம் பள்ளி வாயிலுக்கு முதலாவது ஸ்டெப்பிலே போய் தொழுதாலும் சரிதான், காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் சரிதான், கோடிக்கணக்கிலே ஜகாத் கொடுத்தாலும் சரிதான், 1000 ஹஜ் செய்தாலும் சரிதான், எவனுடைய கல்பு பாவத்தால் நிறைந்திருக்கின்றதோ அவனுடைய கல்பிலே அல்லாஹ்வுடைய ஒளி இறங்காது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.